ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ஃபார்ம் vlog. இந்த மரம் பார்த்தீங்களா, இலையெல்லாம் உதிர்ந்து மறுபடியும் துளிர்க்குது. பார்க்க அழகாக இருந்துச்சு, அதனால வீடியோவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். வாங்க போகலாம். இது எல்லாமே எங்களுடைய நிலம் தான். 2 சின்ன தேங்காய் மரம் இருக்கும், அதெல்லாம் அப்பா வச்சது. போயிட்டே இருக்கும். நிலத்துக்கு போன பிறகு நம்ம ஸ்லிப்பர் கழட்டிடலாம். இதுதான் எங்களுடைய வழி. போயிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே மாட்டுக்கு தீவனம், சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ தான் கொஞ்சம் 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 வளர்ந்துருக்கு. நான் எங்கேருந்து எது வரையும் எங்கள் நிலம்னு சொல்லி காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம நிலத்துக்குள்ளே இறங்கலாம். இது எல்லாமே தீவனம் தான். இதுக்கு நடுவில் தான் வந்து எங்கள் வீட்டில் பச்சை பயிறு, அவரைக்காய், காராமணி எல்லாமே போட்டிருக்கு. அது வரையுமே எங்கள் நிலம் தான். நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். நம்ம நிலம் எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காராமணி குட்டி குட்டியாக இருக்குது. இங்கேருந்து பார்க்க அப்படி தான் இருக்குது. நம்ம கிட்ட போய் பார்த்தோன்னா நமக்கு கிளியராக தெரியும் நம்ம. ஸோ இது பாருங்கள், இது வந்து நீட்டமாக இருக்குல்ல பெருசா, இது வந்து காராமணி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பூ எடுத்துருக்குது. ஒரு சிலதெல்லாம் காஞ்சிட்ருக்கு, பறிக்கணும். காலையில் தான் போயிட்டு அப்பாவும் அம்மாவும் பச்சை பயிறு பறித்தாங்க. இது வந்து மொச்சக்காய் இல்லை அவரைக்கான்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து காராமணி தான். கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டே வருது பாருங்கள். ஒரு சிலதெல்லாம் பழுத்து அது வேஸ்ட்டாக போகுது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பூச்சி வச்சிட்ருக்கு. அதனால் சீக்கிரமாக எல்லாமே பறிக்கணும். அடுத்த வாரத்துக்குள்ளே காராமணி எல்லாம் பறிச்சிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறதும் இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே காராமணி, ஒரு ரோ ஃபுல்லாக பச்சைப்பயிறு, ஒரு ரோ ஃபுல்லாக அவரைக்காய், மொச்சக்காய் இப்படி தான் போட்டிருக்காங்க. சுற்றி சோளம், அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம அடுத்து வந்து பச்சைப்பயிறு எங்கே இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம். இதுவும் காராமணி தான். நம்ம போகலாம். அது நடுவில் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது, முளைச்சிருக்கு போல். நடுவில் வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது மட்டும்தான், சுற்றி சோளம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நம்ம அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, குட்டி குட்டி பிஞ்சு மொச்சக்காய் இருக்குது, பிஞ்சு அவரைக்காய் இருக்குது, துளிர் விட்ட அவரை செடி இருக்குது. இப்போ பச்சைப்பயிரை தான் நம்ம தேடி போயிட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு டைம் அறுவடை பண்ணிட்டாங்க பச்சைப்பயிறு. இது 2வது தடவை. முதல்ல காயாக இருக்கிறது கருப்பாக மாறணுமா, அதுதான் வந்து நல்ல காய், முத்தின காயாக இருக்கும்போது பறித்து அதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அதை அடித்து அதை புடச்சி தான் நமக்கு வந்து பச்சைப்பயிறு வருது. இந்த உளுந்தும் அப்படி தான். உளுந்தும் இதில் போட்டிருக்காங்க. நான் உளுந்து உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இதுதான் பச்சைப்பயிறு பாருங்கள். இந்த கருப்பாக இருக்கிறத பிரித்தா இதிலேருந்து பச்சைப்பயிறு, இதுதான் நம்ம